தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் வேலூர் மாவட்டத்தின் சார்பிலே இன்று தமிழகம் முழுவதும் இதே நேரத்திலே 28 கிட்டத்தட்ட 32 மாவட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வேலூர் மாவட்ட வணிக சங்க பேரமைப்பின் சார்பிலே அன்போடு அழைக்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நமக்காக மட்டுமல்ல, இந்திய மக்களுக்காக கூட இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலிலே இந்த வணிக பயன்பெற்ற கட்டடங்களுக்காக கொடுக்கும் வாடகை 18 விழுக்காடு ஜிஎஸ்டி மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். ஆயத்த ஆடைகளுக்கு 5 விழுக்காடு வரி என்பது மிகுந்த சுமை. இந்நிலையில் 10,000 ரூபாய்க்கான 28 விழுக்காடு. இப்போது பார்த்தீங்கன்னா துணியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்குள்ளே 5 விழுக்காடு இல்லைங்களா? அதுதான் இருக்குது இல்லையா? 12,000 ரூபாய்க்குள்ளே தான் 5 விழுக்காடு, 1000 ரூபாய்க்கு மேலே 12 விழுக்காடு இருந்தது. இப்போ 5,000 இப்போ பார்த்தீங்கன்னா புதிதாக என்ன வரின்னு பார்த்தீங்கன்னா 5, 12 இருந்ததை 18, 28 10,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா 28 விழுக்காடு. ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒருத்தர் போய் ரெடிமேட் துணி எடுக்கிறாருன்னா அவர் 2,800 ரூபாய் வரி கட்டணும். இது இந்த கொடுமையிலும் மிக கொடுமையான செய்தி. அதற்கடுத்து மாநில அரசு தொடர்பாக இப்போது பார்த்தீங்கன்னா சொத்து வரி என்பது அண்மையில் உயர்த்தப்பட்டது, 100 விழுக்காடு உயர்த்தப்பட்டது. இதே ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க கட்டத்துக்கு. இந்த நிலையில் மேலும் ஆண்டுக்கு 6 விழுக்காடு. முன்ன பார்த்தீங்கன்னா நகராட்சி கடையெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுக்கு 15 விழுக்காடுன்னு போட்டாங்க. அப்படி போட்டால் கூட மாதம் ஒரு 5 விழுக்காடு தான், ஆண்டுக்கு 5 விழுக்காடு வரும். ஆனால் இப்போது 6 விழுக்காடு என்பது இன்னொரு செய்தி நீங்கள் பார்க்கணும். 3 ஆண்டுக்கு 15 விழுக்காடு என்பது வேறு, ஆண்டுக்கு 5 விழுக்காடு என்பது வேறு. நீங்கள் இந்த ஆண்டுக்கு 5 விழுக்காடு போட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 18-20% வரும் 3 ஆண்டு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த எந்த முறையிலும் இல்லாமல் 6 விழுக்காடு என்பது மிகுந்த ஒரு 3 ஆண்டுக்கு ஒரு 18 வருதுன்னு வச்சுங்க, அது 22 விழுக்காடாக வரும். அது அப்போது ஒரு 10,000 ரூபாய் கட்டும்போது தொடர்ந்து இந்த மாதிரி வரிகள் உயர்ந்து கொண்டிருந்தால் அவர் கட்டுகின்ற தன்மையை எழுந்து விடுகிறார். சில பேர் சொன்னாங்க சொத்து வித்தமாக வரியெல்லாம் கட்டணும் அப்படின்னு. அதே மாதிரி குப்பை வரி மாநிலம் ஒரே சீராக கட்டணம் இருக்க வேண்டிய. ஏன் அப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொத்து வரி, உங்களுக்கு சொத்து இருக்குது, போய் வரி கட்ட போகிறீங்க, அப்போ குப்பை வரி கட்ட சொல்கிறாங்க, அப்போ கட்டிடுறீங்க. அந்த உங்கள் சொத்தில் கடை இருக்குது, ஒரு 2 கடை வாடகை விட்டு வச்சுருக்கீங்க, அவர் போய் தொழில் வரி கட்ட போனால் அவர்கிட்ட ஒரு குப்பை வரி. ஒரே இடத்துக்கு 2 குப்பை வரி வாங்கப்படுது, தவிர்க்கப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கை. அடுத்து உள்ளாட்சி கடைகளுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கடைகள் இருக்கும். அந்த லட்சம் கடைகள் பார்த்தீங்கன்னா, அதோட இன்னொரு செய்தி ஒன்று பதிவு பண்ணுறேன் நான் உங்களுக்கு. அந்த குழுவில் என்னை போட்டாங்க. அந்த குழுவில் போட்டப்போ நான் என்ன பண்ணேன், தமிழகம் முழுவதும் ஒரு தகவல் கேட்பு கேட்டேன். நான் தமிழகம் முழுவதும் எத்தனை உள்ளாட்சி கடைகள், நகராட்சி கடைகள் இருக்குதுன்னு கேட்டேன். மாநகராட்சி, உள்ளாட்சி, பேரூராட்சி, ஊராட்சி. மேலும் எவ்வளோ வாடகை வருது அதன் மூலமாக, அதுக்கப்புறம் எத்தனை கடைகள் வாடகை தர முடியாமல் கடை மூடி வைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை கடைகள் ஏலம் விடாமல் புதிதாக அப்படியே இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா காகிதப்பட்டியில் கடைகள் கட்டி அப்படியே இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ் இதில், இன்னும் யாரும் வாடகைக்கு போகல, பேருந்து நிலையம் வாடகைக்கு போகல. இதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு கேள்வி கேட்டேங்க. கேள்வி கேட்டால் பதில் வரல. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், மேல்முறையீட்டுக்கு போனேன். மேல்முறையீட்டுக்கு போன பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த நகராட்சியிலிருந்து தான் எனக்கு கடிதம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 25 நகராட்சியில் கடிதம் வந்துருக்குது. இந்த நகராட்சி கடிதம் வந்தது பூராவே கடை இல்லாத நகராட்சிங்க. அவங்க பதில் சொல்கிற விதம் பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்பீலுக்கு போகிறோம், கோர்ட்டுக்கு போகிறோம். இது ஒரு பக்கம். இதில் ஒரு முறை மட்டும் கடை பெயர் மாற்றம் வேணும்னு நம்ம கேட்டோம். நகராட்சி கடை, உள்ளாட்சி கடையெல்லாம் இது ஒரு முறை மட்டும் என்பது நம்ம இப்போ முதல்வர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக போது இந்த சலுகை நமக்கு கொடுத்தார். இப்போது அந்த ஒரு முறை பெயர் மாற்றம் மட்டும் நிற்க வைக்கப்பட்டுக்குது. இப்போ இதற்கிடையில் புதுசாக அங்கங்கே கடை கட்டின்னு இருக்காங்க. அந்த கடை கட்டின்னு இருந்தால் அவங்களுக்கு கடை கொடுக்கணும் இல்லைங்களா? கடை கொடுக்கணுன்னா அவங்க பேரில் கடை இருக்கணும். ஆனால் ரொம்ப பேர் கடை பெயர் மாற்றாமல் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 75 விழுக்காடு. இப்போ நீங்கள் நேதாஜி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 700 கடை இருக்குதுங்க. நேதாஜி மார்க்கெட்டில் தரை கடைகள் 300 இருக்குது. அந்த 700 கடைகளில் பாதி கடைகள் கடை பெயர் மாற்றம் பண்ணாது வச்சுருக்காங்க. ஏன் பண்ணாது வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 24 மாதம் வாடகை அவங்க கட்டணும். ஒரு 5,000 ரூபா வாடகைன்னா 12 மாதம் வச்சு 60,000. 60,000 × 2
1,20,000 கட்டணும். அது இல்லாமல் வேறு செலவுகள்லாம் இருக்குது. இந்த பணம் இல்லாத காரணத்தினால் இப்போ வந்து அந்த கடை வந்து பெயர் மாற்றம் இல்லாத இருக்குது. இப்போ வந்து அந்த வந்து கடை வந்து இச்சி கட்ட போகிறேன்னு ஒரு செய்தி இருக்குது. இப்போ கடை பெயர் மாற்றம் இல்லாதவர்களுக்கு கடை கிடைக்காது. அப்போ கடை கிடைக்காத காரணத்தினால அவங்கள வந்து என்ன குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைக்காரருக்கு பேர் உள் வாடகைதாரர், அதுக்கப்புறம் வந்து ஆக்கிரமிதாரர் இப்படின்னு பேர் வருது. இப்போ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கடை கிடைக்காது போயிடும். அதனால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு முறை மட்டும் கடை பெயர் மாற்றம் என்பதை மீண்டும் தர வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.